हाय फ्रेंड्स वेलकम टू रेना वीटू सமையல் रेना वीटू சமையல்ல இன்னைக்கு ரொம்ப சுவையான தொண்டைக்கு இதமான சிக்கன் சூப் தான் பார்க்க போறோம். இந்த சிக்கன் சூப் என் குழந்தைங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அம்மா அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப சுவையா இருக்கும். அந்த சுவையான சிக்கன் சூப் எப்படி செய்யறதுன்னு வாங்க பாத்திரலாம். சிக்கன் சூப் பண்ண போறோம். அதுக்கு முதல்ல 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிட்டு இதுல 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது எங்கள் அம்மா செய்வாங்க. என் குழந்தைங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அடிக்கடி இந்த முறையில் சூப் செஞ்சு கொடுப்பாங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி குடிப்பாங்க இந்த சூப்பை. சிக்கன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. அதுக்கப்புறமா தோல் சீவி நறுக்கி வச்சுருக்கிற மீடியம் சைஸில் ஒரு கேரட், அப்புறமா உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். கேரட் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுடலாம். கேரட் உருளைக்கிழங்கு இது கூட ப்ரொக்கோலி காலிஃப்ளவர்லாம் சேர்த்து எங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. என்கிட்ட இன்றைக்கி கேரட்டும் உருளைக்கிழங்கு தான் இருக்குது. அதனால் நான் கேரட் உருளைக்கிழங்கு சேர்த்து செய்கிறேன். கேரட் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. அதுக்கப்புறமா சூப்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சூப் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். நம்ம சேர்த்த சிக்கன் உருளைக்கிழங்கு கேரட்லாம் நல்லா வெந்து வரட்டும். நம்ம சேர்த்த சிக்கன் உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. அதுக்கப்புறமா இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இடித்து வச்ச மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே மேலால் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி தழை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சுவையான சிக்கன் சூப் சூப்பராக ரெடியாகி வந்துட்டு தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான சிக்கன் சூப் சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த சுவையான சிக்கன் சூப்பை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.